नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ॐ आनो भद्राः कृतवो यन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं समगोचरम् गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. விவேக சூடாமணியில இப்ப நாம கத்துக்கிறது ஆத்மனிஷ்டா விதானம், முக்திக்குள்ளதான மார்க்கங்கள். ஒரு மனிதனுக்கு எப்படி முக்தி அடையலாம், ஸ்பிரிச்சுவல் growth, ஆன்மீகத்தில் எப்படி உயர்வை பார்க்கலாம் என்றதான விஷயங்களுக்கு பகவத்பாதர் கொடுக்கக்கூடியதான சத் உபதேசம் தான் இந்த அத்தியாயத்தில் நாம் கற்றுக்கிறோம். முன்னூத்தி 39வது கர்மாத்மபாவன்ன பரோஸ்தி கஷ்டித் திருஷ்யாக்ரஹே சத்யுபபத்யதே தௌ சர்வாத்மபாவோஸ்ய சதாத்மனிஷ்டா. எந்த விதத்திலையும் எந்த விதத்திலையும் பந்த நிவர்த்திக்கு காரணமாக இருக்கிறது. பந்தம் என்றால் நம்மளுடைய பிறப்பு, வாழ்வு, இறப்பு, இதெல்லாம் பந்தம் தான். பிறந்துட்டோம்னா யாருக்கும் பந்தப்பட்டுட்டோம். நாம பிறந்ததுனால வாழ வேணும், யாரெல்லாமோ டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டியிருக்கு. இறந்து போறோம், அதுக்கு யாரெல்லாமோ டிபெண்டன்சி தேவைப்படுவது. இப்படி பிறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் டிபெண்டன்சி டிபெண்டன்சி டிபெண்டன்சி, இது வேற ஒண்ணுமே இல்லை. எப்ப பாரு பந்தத்திலேயே தான் நாம மாட்டின்னு இருக்கிறோம். சோ இந்த பந்தத்துக்குள்ள ஏக காரணமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய அகந்தை, அகங்காரம், இக்னரன்ஸ், அறிவில்லாய்மை. இதெல்லாம் பலவிதமானது. பிரம்மத்துல ஆத்மாவினுடைய சர்வாத்ம பாவத்துவத்தை ஒருவன் புரிந்து கொண்டு தெரிஞ்சுண்டு நிஷ்டையோட இருந்தானால் அவனுக்கு இந்த பந்த மோட்சம் சீக்கிரமாக ஏற்படுகிறது. ஆத்மாவில பிரம்மத்துல ஆத்ம தத்துவத்தை வைக்கிறது. பிரம்மன் தான் ஆத்மா, ஆத்மா தான் பிரம்மம். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு. சோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்ம ஆத்மாவாக இருப்போம், பிரம்மம் வேற எங்க இருக்குன்னு நினைச்சுப்போம். ஸ்டார்டிங்ல துவைதமா இருக்கிறது பெட்டர், கடைசியில் அத்வைதத்துல போய் சேரும். நிறைய ஒரு உலகத்துல, ஒரு பூலோகத்துல எக்கச்சக்கமான ரிவர்ஸ் வந்துட்டே இருக்கும், அங்கே இங்கே எல்லாமே. ஆனா எவ்ரிதிங் ஃபைனலி எண்ட்ஸ் சமுத்திரம். சர்வதேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதிகச்சதி, சர்வதேவ திரஸ்காரஹா கேசவம் பிரதிகச்சதி. என்ன நல்ல தண்ணியும் வரும், அழுக்கு தண்ணியும் வரும், ரெண்டு சமுதிரத்திலாம் போய் சேரும். அதான் திரஸ்காரமும் நமஸ்காரமும். நம்ம மதத்துல நம்மளுடைய இந்த ஆன்மீக முறையில மட்டும்தான் இறைவனை புகழ்வதற்கும் இறைவனை பகைக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் இருக்கு ஆப்ஷன். மற்ற இடங்கள்லாம் பகைச்சிருந்தா நீங்க காப்பர், புகழ்ந்தேதான் பேசி ஆரம்பிற வழியில. புகழ்ந்து பேசுற அப்படின்னா அடி கடைக்கும், புகழ்ந்து பேசுற வரைக்கும். இங்க அப்படி கிடையாது. கண்ட முண்டாசுரம் எல்லாம் பகவதியை கூப்பிட்டு வாயில வந்த திட்டுற வார்த்தைகளை காதால கேட்க முடியாது. அந்த அளவுக்கு மட்டமான லாங்குவேஜ்ல பேசியிருக்கா அவங்க எல்லாம். கேரளால ஒரு கோவில் இருக்கு, பரணி. கொடுங்கல்லூர்ல கொடுங்கல்லூர் பரணின்னு சொல்லி, கொடுங்கல்லூர் தான் பத்ரகாளி. கொடுங்கல்லூர் பகவதி திருமந்தாங்குன்னார் குன்னு அப்படிங்கறதான மன்னார்காட்டுல ஒரு கோவில் இருக்கு. அந்த தேவியினுடைய சிஸ்டர். அந்த கூட்டு குடுத்தனம் இருந்தா அவங்களுக்குள்ள ஒரு பிராபலம் பிரச்சனை தனி குடுத்தனம் ஆச்சு. அப்படி இந்த தேவி கலந்து போயிட்டா கொடுங்கல்லூருக்கு. போற டைம்ல கொஞ்சம் சொசைட்டில கொஞ்சம் விவகாரம் தகராறு எல்லாம் பண்றதான ஒரு மாதிரி டைப்பான பீப்புளோட போறான். ரொம்ப நல்லவா, பிராமண வித்துக்கள்லாம் கிடையாது, வேத மந்திரங்கள்லாம் சொல்றவா கிடையாது. அவங்க எதை வேணாலும் சொல்லுவா, எதை சொன்னாலும் இறைவனுக்கு புகழ்ங்கிறதான எண்ணம் இருக்கிறவா. அவங்களோட சேர்ந்து போயிடுறான். போய் அங்க உட்கார்றான். உட்கார்ந்த பிறகு
அது எப்படி போறா அப்படின்னா தலையில இந்த வட்டி குருவட்டி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லைங்க, இந்த என்னதுக்கு பேரு, இந்த பாம்புனுடைய மேல கூடை கூடை பண்றது, கூடை மூங்கில் கூடையில கேள்விப்பட்டிருக்கேன் இல்லைங்க. அந்த கூடை மேலே ஏறி உட்காந்துப்பான். அங்க போய் இந்த கூடையை வைக்கிறா கொடுங்கூர்ல. அதுக்கப்புறம் கூடை எடுக்க போறப்ப வரமாட்டேங்கிறது கூடை. அங்கிருந்து அங்கிருந்து தெய்வீக ஆசிரியர் கேட்கறது, நான் வந்து இந்த இடத்துல வந்திருக்கேன், இனிமே எனக்கு இங்கேருந்து வேற எங்கேயும் போனங்கிற விருப்பம் இல்லை, என்னை இங்கேயே உட்காந்து நீ பூஜை பண்ணு அப்படிங்கிற. இப்போ உனக்கு என்ன மாதிரி பூஜை, தாந்திரிகமா மாந்திரிகமா யாந்திரிகமா என்னமான மார்க்கத்தில் இருக்கும், உனக்கு என்னெல்லாம் வாயில தோன்றது எல்லாம் சொல்லு. ஏன்னா அவ்வளோ ஆத்திரம் கோவத்தில் உட்காந்துருக்கேன் நான் இப்போ. அதனால நீ இப்ப எதை சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, எதை சொன்னாலும் நான் மந்திரமாவே எடுத்துக்கிறேன். என்ன பண்ணிட்டு இந்த தேவிக்கு ஒரு பிரீதி, முகத்தில் ஒரு புஞ்சிரிப்போ ஒரு சந்தோஷமோ ஏற்படுறது இல்லையா. அப்பாவா என்ன பண்றான்னா வாயில வந்த வார்த்தைகள் எல்லாம் திட்ட அது பண்ணி பாட்ட ஆரம்பிச்சும் தேவிக்கு சந்தோஷம் ஏற்படுறது. அதுக்கப்புறமா அது ஒரு பழக்கமா போயிடுது. ஆனா முறையில தாந்திரிக முறை தான் பூஜையில. இந்த தேவியை வந்து நேரடியா பார்க்க முடியாது, அம்பாளுடைய கழுத்து வரைக்கும் தான் நம்மளுடைய கண் பார்வை போகும். ஸ்ட்ரைட்டா நிற்கவும் கூடாது, சைட்ல நிக்கணும். பெரிய சிலை அது, ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ ஒரு பயங்கரமான கோர உருவம். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தெய்வ பாராட்ட வழக்கம். எப்படியும் சஸ்திர பிரத்யஸ்த வர்ஷின்னு மகான லலிதா சஹஸ்ரநாமத்தில் வார்த்தை இருக்கு. அதே மாதிரியே இந்த மகிஷாசுரமர்த்தி ஸ்தோத்திரத்தில் இருக்கு. எப்படின்னா ஜனங்கள் கொஞ்ச நாளைக்கு பிரார்த்தனை பண்ணுவா, அவங்களுக்கு காரியம் நடக்கிற திட்ட ஆரம்பிச்சோம் தெய்வத்தை. இறைவனை திட்டுற நேரத்தில் இறைவன் என்ன பண்றாருன்னா, இந்த பயில அறிவு இல்லாமையினாலும் திட்டுறான், அறிவில்லா திட்ட மாட்டான். அறிவில்லாம எதனால வந்தது, ஆத்திரத்தினால கோபத்தினால, சாதிக்க வேண்டியதான விஷயம் சாதிக்கல, கை கூட்டலைங்கிறதானதுனாலதான். ஒன்னும் பெரிய பாவம் ஒன்னும் பண்ணல, ஒன்னும் 10 பேரை கொலை பண்ணும் கிரைம் பண்ணும் ஒன்னும் இல்லை. இட்ஸ் a வெரி சிம்பிள் ப்ராப்ளம். நம்ம பசங்களை நம்மள கண்ணாப்புனா திட்டு சம்டைம் நம்ம என்ன பண்ணுவோம், கோர்ட்ல கேஸா போட முடியும். மழையில கொஞ்சம் கோபமா இருக்கான் போட்டு இன்னைக்கு நாளைக்கு சரியா போயிடும். அப்புறம் அவன் நாளைக்கு அவனே அழைச்சிட்டு அம்மா அப்பா ஐயா அப்பா. இந்த மாதிரி இறைவன் என்றாலே கருணை, காருண்ய பாவம். இறைவன் என்றாலே கருணை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. கருணை இல்லை அப்படின்னா உலகத்தில் ஜனங்கள் செய்யக்கூடியதான தப்பு தண்டனைக்கு அந்த இறைவன் என்னெல்லாம் பண்ணணும் தெரியுமா, எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணணும். ஏன்னா ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் எஸ்கிந்த ஜெகத்யாம் ஜெகது. ஈசாவாஸ்ய உபனிஷத்துல சொல்றது, இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் எல்லாம் இறைவனுடைய சொத்து. நம்மளுடைய சொத்துல ஒரு பருக்கு இப்படி கோலம் போடுறது பை மிஸ்டேக் ஒரு லைன் அந்த விழுந்துட்டா கூட 2 பேர் ஆரம்பிச்சிருவா காலையில. எங்க வீட்டோட பார்டர் நீ கிராஸ் பண்ணி போனாய், அந்த அளவுக்கு பார்ட்டிஷன்லயும் பெரிய தகராறா போயிடும், நம்மளால தாங்கிக்க முடியாது, கோபம் வந்துடும். இறைவனுடைய இந்த உலகம் இதுல பண்ணக்கூடிய அக்கிரமத்துக்கு கோபம், எவ்வளவு கோபம் வரணும் இறைவனுக்கு அப்போ. ஆனா இறைவன் கோபத்தை காட்டுவதில்லை, கோபம் இருக்கிற இடத்துல இறைவன் இருக்க மாட்டார். அதனால ஒரு மனிதன் தன்னுடைய புகழ் மட்டுமல்ல, இறந்து பேசுறதும் அவன் பழக்க வழக்கத்தை சேர்ந்தது. எப்படி வித்யை அவித்யை ரெண்டும் சேர்ந்தா போலவே இருக்கோ பிரம்மத்தினுடைய, அது மாதிரியில ஒரு நெருப்பு எரிஞ்சது அப்படின்னா அதுலதான் கசடு இருக்கும். நெருப்பு எரிய நேரத்தில் சாத்தியமா இருக்கும், எரிஞ்சு போன பிறகு அதுல அந்த கசடு இருக்கும், அந்த பஸ்மீகிருத்தமான அந்த பார்ட்டிகிள்ஸ் அங்க இருக்கும். எல்லாத்துலயுமே நாம எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் அதனுடைய பவிஷ்யத்து இருக்கு. இப்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு புஷ்பங்கள்லாம் போட்டிருக்கோம் அந்த பூஜையில, எல்லாம் பிரமாதமா இருக்கு. உபஸ்தானம் முடிஞ்சு ஆஃப்டர் சம் டைம் இது என்ன ஆயிடும், அது வரைக்கும் இருந்த அந்த ரெஸ்பெக்டோ மதிப்போ எல்லாம் அது அழிஞ்சு போயிடுது. அப்படி உலகத்துல எல்லாம் நல்லதும் கெட்டதும் கலந்தே இருக்கு, வித்தியும் அவித்தியும் சேர்ந்தா போலவே இருக்கு. அப்படிங்கறத என்னுடைய பரம ரகசியமும் தத்துவம் அதுதான். ஆகையினால ஒரு மனிதன் சர்வாத்ம பாவத்தை, எல்லாம் ஆத்மாதான் என்றதான பாவனைக்கு பேர் தான் சர்வாத்ம பாவம். மனிதனுடைய உடம்பையும் ஆத்ம வடிவமாக பாவனை பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த உடம்பெல்லாம் ஆத்மா, ஆத்மாவிலிருந்து உடம்பு இருக்கு. ஆத்மாங்கிறது ஒரு பெரிய சக்தி,
பயங்கரமான சக்தி, ஒரு பெரிய ஆற்றல் படைத்தது. அது உலகத்தை பூராவுமே ஆட்டி படைக்கிறது, இல்லைன்னா இந்த விவகாரத்தை பூராவும் பண்ணி வைக்கிறது. லீலா வினோதிஞை நமஹான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் ராமம் இருக்கு. இது இறைவன் பண்ணக்கூடியதான ஒரு செயல். இது இந்த ப்ராசஸ் இருந்துட்டே தான் இருக்கணும். இது வந்து டிஸ்கனெக்ட் பண்ணவே கூடாது. இந்த ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கணும் எப்பவுமே. 24/7 இருக்கலாம். நம்ம உலகத்தில் அனைத்து பொருளுக்கும் ஒரு பேட்டரி இருக்கு. எல்லாத்துக்கும் எனர்ஜி, ஏதோ ஒரு பேட்டரி வச்சு வேலை பண்றது. இதயத்துக்கு எங்க பேட்டரி வச்சிருக்கா? இதயத்துல எங்க பேட்டரி இருக்கு? எங்க இருக்கு இதயத்துல பேட்டரி? இதயம் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு அல்லவா, துடிக்கிறது அல்லவா? அதுக்கு பேட்டரி இருக்கா? உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி இருந்தா தானே ஒர்க் பண்ணும். வாட்சுக்கு ஒரு பேட்டரி, எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி எங்கேருந்தோ எக்ஸ்டர்னலா வருது, அதனால அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு ஹார்ட்ல மேல உச்சந்தலையில ஹார்ட்னுடைய மேல ஒரு பேட்டரி இருக்கு, கண்ணுக்கு காண முடியாத பேட்டரி. பீஸ் மேக்கர்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா நீங்க? பீஸ் மேக்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹார்ட் சர்ஜரிக்கு இல்ல, அதுதான் அந்த பேட்டரி. சோ மனிதர்கள் வந்து இந்த சக்தி தான் நம்மளை வந்துட்டு ஆட்டி படைக்கிறது, நம்மளை நடக்க வைக்கிறது, ஓட வைக்கிறது, நினைக்க வைக்கிறது, மகிழ வைக்கிறது. இது எல்லாமே ஆட்டி படைக்கக்கூடிய இந்த பெரிய ஒரு சக்தி தான். அந்த சக்தியினால்தான் அது சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு உலகத்துல. சோ ஒரு மனிதன் எல்லாத்தையுமே சர்வாத்ம பாவமாக நினைச்சு அந்த சர்வாத்ம பாவத்தை வந்து பிரம்மத்துல நிஷ்ட பண்றது. பிரம்மம் தான் இந்த ஆத்ம வடிவமாக, இந்த உடம்பு வடிவமாக, அதனுடைய செயல் வடிவமாக நாம் பார்த்து வரோம் அப்படிங்கறதான ஒரு எண்ணம் நமக்கு வச்சுட்டே வரணும். அப்படி வர வர எல்லாத்திலையும் சர்வாத்ம வைக்கிய பாவம் ஒண்ணு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறார். திருஷ்யங்களை எப்பவுமே நாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திருஷ்யம் அப்படின்னா என்ன? மேட்டர். திருஷ்யம் அப்படின்னா ஆல் சார்ட் ஆஃப் பதார்த்தங்கள். இல்ல, திருஷ்யம் அப்படிங்கிறது நம்ம கண்ணால பார்க்கக்கூடியதான பொருள்கள். அதிருஷ்யம், அதிருஷ்டங்கிறது வேற. திருஷ்டத்தினுடைய ஆப்போசிட் அதிர்ஷ்டம். பாக்கிறத பார்த்துட்டு பார்க்காம இருக்கிறது. இப்போ நான் உங்களை பார்க்கிறேன், உங்களை பார்த்த நேரத்திலேயே உங்களுடைய பயோகிராபி, இவர் வந்து அப்படி பண்றவர், இப்படி பண்றது, இது பண்றது, அதெல்லாம் என் மைண்ட்லயே வரலை. when I see you I just only saw ஒரு உருவம், ஒரு இறைவனுடைய ஒரு பை ப்ராடக்ட், ஒரு ஆத்மாவனுடைய ஒரு பை ப்ராடக்ட். உங்களோட குவாலிட்டிஸோ, நீங்க என்ன போட்டு வந்திருக்கீங்க, உங்களோட நீங்க பெரிய நல்லவரா ரொம்ப கிரிமினலா ஒன்னும் மைண்ட்ல வரதில்லை. ஆல் ஐ எம் லுக்கிங் அட் ஒன்லி லிட்டில். நம்ம ஒரு புஷ்பத்தை பார்க்கிற நேரத்துல மனிதன் அவனுடைய மனக்கனவுல என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் பார்க்கிறார். ஒரு வேளை அவன் ஒரு பெரிய நல்ல ஒரு சிறு மாணவனாக இருக்கான்னு வச்சுக்கோளேன், அவன் என்ன பண்ணுவான், இந்த புஷ்பத்தை பறிச்சுட்டு போய் நம்ம அம்மாவுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு சீடனாக இருந்தா நம்ம குருபாகத்துல வைக்கிறோம், அதுல ஒரு காதல் நானா தன்னுடைய காதலிக்கு கொண்டு கொடுக்கலாம், அது இல்லைன்னா ஒரு பூஜை புரஸ்காரம் எல்லாம் ஒரு மெச்சூர்டு பர்சனா இருந்தா அவன் நம்ம இறைவனுக்கு கொண்டு கொடுக்கலாம். சோ இந்த புஷ்பத்தை பார்த்த நேரத்தில் அவனுடைய பலவிதமான எண்ணங்கள் வருது. ஒரு சன்னியாசி இந்த புஷ்பத்தை பார்க்கிற நேரத்துல ஆஹா பிரகிருதி தேவியினுடைய உருவம் எப்படி அழகாக விளையாடின்னு இருக்கு, அதை பறிக்க மாட்டான், தொட மாட்டான், அது என்ன பண்ணுங்கிறதான பாவனையோ கற்பனையோ பண்ண மாட்டான், புஷ்பம் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கு. பார்த்துட்டும் பார்க்காம பார்க்கறது. சோ நம்ம உலகத்துல என்ன ஒரு பொருளை பார்க்கிற நேரத்திலையும் அதில் நம்ம பார்வை உண்டு, அதை நாம எடுத்துக்கிறது இல்லை, நமக்குள்ள அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, ரிஜெக்ட் பண்றதும் இல்லை. புரியா? அதுதான் இந்த தாமரையில இருக்கிறதான தண்ணி ஆட்டமாங்கிறதான ஒரு நிலை. சோ அதனால எல்லாத்துலயுமே பிரம்மம், எல்லாமே பிரம்மன் தான். நீங்க பிரம்மம் இல்லாத பொருள் ஒண்ணும் இல்லை. ஆனா பிரம்மத்திலிருந்து ஒரு பொருள், ஒரு உருவம்ங்கிறதான நிலை வந்த நேரத்திலேயே அது அனாத்மாவாயிடுது. எனிதிங் விச் இஸ் மேனிஃபெஸ்டட் அவுட் ஆஃப் அன்மேனிஃபெஸ்ட் எல்லாமே பொருளாகி உள்ளது. சோ இந்த பொருள் என்றால் பதார்த்தம் என்றால் திருஷ்யங்கள். இப்ப நாம் பார்க்கக்கூடியதான திருஷ்யங்கள்ல எப்பவுமே
ரொம்ப அபூர்வம் தான் நமக்கு அதுல இருக்கிறதா நல்லதை தெரிஞ்சுக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் டைம் அதுல இருக்கிறதான பேட் எஃபெக்ட்ஸ், அதனால் நமக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், என்னைக்காவது காரியத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம், இப்படிங்கிறதான எண்ணங்கள் எல்லாமே போகுமே தவிர பூ என்ன கலர் பூ, ஓகே இது எல்லோ கலர், எல்லோ கலர் நல்ல மஞ்ச வர்ணத்துல இந்த புஷ்பம் இருக்கு வச்சுக்கோங்க. மஞ்ச வர்ணம் யாருடையது? மஞ்ச வர்ணம், வர்ணம் த பியூர் கலர். மஞ்ச வர்ணம்ங்கிறதாக இந்த கலர் இருக்கே, இந்த கலர் பிலாங்ஸ் டு செவ்வாய் கிரகம், மார்ஸ். மார்ஸோட கலர் தான் மஞ்சள். ஓகே, சந்திரனோட கலர் இது, வர்ணம் இது ஆரஞ்சு. ஆரஞ்சு வர்ணம் தான் சந்திரனுடையது. ஸோ பேளை நீங்க உருக்கிட்டேனால மஞ்சள் கலர்ல ஒழுகின்னு வரும். பேள் இருக்கே அது. ஸோ உடனடியாகவே நமக்கு உலகத்துல இந்த சப்த வர்ணங்களும் இருந்தால்தான் நம்மளுடைய வண்டி ஓடும். நம்மளே சப்த வர்ணங்களால் தான் படைச்சிருக்கா. நம்ம உடம்புல வெளியில ஸ்கின்னோட கலர் என்ன, எல்லாரும் அவங்களுடைய கலர் சொல்லுவோம், அதெல்லாம் ஸ்கின்னோட கலர். ஸ்கின்னோட கலர் வயலட், வயலட் கலர். சாட்டர்ன் தான் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருக்காரு. நீங்க சாட்டர்ன்கிறதான கிரகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் ரிங் இருக்கு, அந்த ரிங்குக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கு கிரகத்தினுடைய நிலை. சோ பாதி பேர் கற்பனை தான் என்ன இருக்கும் அதுக்குள்ள எப்படிங்கலாம். சோ நமக்கு மெயின் ப்ரொடெக்ஷன் யாரு கொடுக்கறானா, நம்மளுடைய சாட்டர்ன் இந்த வயலட் கலர் தான் கொடுக்கறது. வயலட் கலர் இறங்குறதுனால தான் அலர்ஜி, அப்புறமா அனிமிக் ஆகுறது, அவங்களுக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் வருது. they become ஒரு மாதிரி டயர்டான மாதிரி ஒரு எப்ப பாரு ஒரு ஃபேட்டிக் சிச்சுவேஷன்லயே அவங்க இருந்துட்டு இருப்பா. அவங்களுடைய ஒரு லெவல் கொஞ்சம் கொஸ்டினபிளா தான் இருக்கும். இந்த வயலட் கலர்னுடைய டிஃபிஷியன்சி. ஸோ ஒரு மனிதன் அறிவிருக்கிறவன் இந்த புஷ்பத்தை பார்க்கிற நேரத்தில் பறிக்க மாட்டான். பறிச்சு விட்டானா என்ன ஆச்சு, அந்த வர்ணத்துல சூரியனுடைய ரஷ்மி பட்டு அந்த சூரிய ரஷ்மி அங்கிருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. சோ உலகத்துல யாருக்கெல்லாம் இந்த மஞ்ச வர்ணம் தேவையோ அவளுக்கு போய் சேர வேண்டியது என்ன பண்ணிடுறான், டிஸ்கனெக்டட் நேச்சுரல் ப்ராசஸ். இது பிரகிருதியினுடைய, அந்த பிரகிருதி எதுக்காக குடிகொள்றது, பிரகிருதி என்றதான தாய் தன்னுடைய மக்களான குழந்தைகளான இந்த உலகத்தில் இருக்கிறதான அனைத்து ஜீவராசிகளும் பெர்ஃபெக்டாக நீடூழி வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வுக்கு வாழ வேண்டும்ங்கிறதால மட்டும்தான் இத்தனை வர்ணங்களும் உலகத்தில் இருக்கு. சோ ஒவ்வொரு வர்ணங்களும் நமக்கு ஹெல்ப் பண்றது. நம்ம உடம்பில் இருக்கிறதான ஒவ்வொரு முடியும் ஒரு சென்சர். இது எங்கிருந்தெல்லாம் என்னத்தை எல்லாம் கிராப் பண்றதுங்கிறது இந்த ஹியூமன் தலையில நின்று மண்டை உடைச்சிருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு மகா ரகசியமான சிஸ்டம். இப்பேற்பட்டதான ஒரு சொபிஸ்டிகேட்டட் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இறைவன் சொல்றார், இவனுக்கு சிருஷ்டி தேவையில்லை, ஏன்னா இவனே எல்லாம் மன்னிப்ப மச்சதில்லை. அவதாரங்கள்ல எடுத்து பார்த்தேன்னா மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ஹம், வாமன பரசுராம, சீதாம்பரம். கிருஷ்ணன் வர நேரத்தில் அங்க பூர்ணாவதாரம்னு சொல்றோம். அது வரைக்கும் அபூர்ணாவதாரங்கள், அம்சாவதாரம் பேர். அபூர்ணம் சொல்லக்கூடாது, அம்சாவதாரம் பேரு. சோ அது வரைக்கும் இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் இம்மெச்சூர்டா இருந்தது, இல்லையா சம்திங் டிஃபிஷியன்சி வருது. எவல்யூஷன் தியரி டார்வின் தானே அது. சோ அப்படி நம்ம சொல்லிட்டு வரும். கடைசியில கிருஷ்ணாவதாரம் வந்தப்போ புத்தங்கூற சொல்றதுக்கு எதுவுமே இல்லாத ஒரு உருவம், புரியுதா? மேகச்சாமம் பீதவரம், எப்பேற்பட்டதான ஒரு அழகான ஒரு வடிவம். கிருஷ்ணனுக்கு அழகு ஈக்குவல் கிடையாது. இன்னைக்கு நான் பாட்டு எழுத உட்காந்தேன்னா ஃபர்ஸ்ட் கிருஷ்ணனோட பாட்டு எழுத வரும். நான் பயஸ் பண்ணி கிருஷ்ணன் வேண்டாம், சிவனையோ பகவதியை பத்தி நினைச்சு எழுதுவோம் அப்படின்னா அப்போ கிருஷ்ணன் பாட்டு ஒலிச்சு அடிச்சுன்னு வரும். அது பை நேச்சர். சோ கிருஷ்ணன் பூர்ணத்துவம் எல்லாம் இருக்கிறது. ஒசரம், வர்ணம், 64 கலைகள், 64 கலைகள் 64 நாள்ல முடிச்சுட்டார். என்டையர் கோர்ஸ். உலகத்துக்கு இதுக்கு மேல கோர்ஸ் ஒண்ணும் இல்லை, அத்தனை கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ண 64 சந்தீவனி மகர்ஷி கிட்ட இருந்து. சோ கிருஷ்ணன் பூர்ணத்துவம் இருக்கிறதான அல்டிமேட் நாலேஜ் வைஸ், சக்தி வைஸ், வாலர் வைஸ்,
அறிவு, தந்தையிடம், திறமை, லீடர்ஷிப், anything and everything we talk about it, everything is there in Krishna. அதனாலதான் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து சொல்லி விடுறா. ஏன்னா கிருஷ்ணனுக்கு மேல ஒரு கான்செப்ட் இல்லை. that's the end of the road. so everything அது உள்ளவே முடியறது. அது வரைக்கும் இருக்கிறது எல்லாம் வந்துட்டு half தான். அதுதான் அல்டிமேட், அந்த ஃபைனல் ஒன், லாஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறது அங்கே போய் சேரும். சோ இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து என்ன பண்றோம்னா, இந்த வர்ணத்தை பார்க்கிற நேரத்தில் நம்மளுடைய மனசுல தோன்றுகின்ற தோற்றங்கள், நாம் எண்ணுகின்றதான எண்ணங்கள், இதெல்லாமே பார்த்தா திருஷ்யா. இந்த மேட்டர், இந்த உலகம் ஒரு திருஷ்யம் தான். உலகம் இல்லைன்னு வேதாந்தம் வாசிக்கிறது சொல்வது காரணம் என்ன? இருந்து இதனால ஒன்னும் பிரயோஜனம் உனக்கு இல்லை பெருசா. புரியுதா? இந்த கான்செப்ட் தான் வாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, சர்வாத்ம பாவத்தை தெரிஞ்சு அதுல நிஷ்டையோட இருக்க வேண்டும். திருஷ்யங்களை எப்பவுமே நாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டும். நிரசகா, அதை எப்பவுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு தள்ளி கழிஞ்சே இருக்க வேணும். அப்படி சர்வாத்ம பாவத்தை எப்பவுமே நாம் வளர்த்திட்டு வந்தோமானா கொஞ்ச காலத்துல ஒரு நாளைக்கு முக்தி கிடைக்கும், ஒருவனுக்கு முக்தி அடையலாம். இன் அதர் வேர்ட்ஸ், ஒரு மனிதன் முக்தி அடைய வேண்டுமானால் மேட்டர் தள்ளி மேட்டர் இருக்கிறதான சைதன்யத்தை பார்க்கறது, தத்துவத்துல தத்துவத்தை பார்க்கறது. ஆல்டர்னேட்டிவ்லி வி கேன் ரீட் இந்த மாதிரி. எப்படின்னா, அனாத்மாவாக இருக்கக்கூடியதான அனைத்து பொருளையும் விலக்கி ஆத்மாவை மட்டுமே சிந்தனை பண்றது, ஆத்மாவை மட்டுமே தியானம் செய்யறது, ஆத்மாவிலேயே வாழ்ந்து வருது. அனாத்மாவான அனைத்து பொருளையும் தள்ளுறது. அனாத்மாவான பொருட்கள் எல்லாம் தள்ளினா நம்மளையும் நாம் தள்ளி விட்டோம். புரியுதா? என்ன அர்த்தம்? இந்த உடம்பும் அனாத்மாதான். இந்த உடம்புடைய எண்ணத்தையும் மறந்தவன் தான் முக்தனாகிறான். நான் என்னுடையது இங்கதான உடம்பு இருக்கிற வரையில் அவனுக்கு முக்தி கிடையாது. ஆனா மந்திரத்தினுடைய சக்தியினால, திறமையினால நமக்கு இனி ஒரு உலகத்தை படைச்சு அவங்களை உட்கார வைக்கலாம். அவங்க சோ அதுதான் இந்த பிதிர்லோகம். பிதர்களை நாம் தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். நாமளா பிதர்களை சேர்ந்து விடலைன்னா பிதர்களா தனியா சேர்ந்துக்க முடியாது. பிதர்களா தனியா சேர்ந்துக்க முடியாது. நாம் தான் பிதர்களை சேர்த்து விடணும். புரியுதா? 3 பிதா சைடு, 3 மாதா சைடு. ஓகே, அதுல வந்து சேர்க்கிறோம். நாம புதுசா போன பார்ட்டிய பெண் சைடோ ஆண் சைடோ யாரு பண்ணாலும் அதை அவங்க சேர்த்துட்டு மேல இருக்க டிக்கெட்டுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது, முக்தி கிடைக்க போகுது. அப்போ இவங்களை சேர்த்து விடலைன்னா எங்க பிதர்கள் இருக்கா? இது மனிதனாகவே கிரியேட் பண்ணி உருவாக்கினதான ஒரு ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சோ என்ன சொல்லிட்டு வர அப்படின்னா, நம்மளுடைய உடம்பும் அனாத்மா. அதனால உடம்புதான் எல்லா உடம்புலயே வச்சிருந்த சர்வத்தையும் உடம்ப பார்த்துல உடம்புதான் சர்வமாக இருக்குங்கிறதான எண்ணம் நாம் வந்து அவாய்ட் பண்ண வேண்டும். அது இல்லைன்னா என்ன ஆயிடும்? அகங்காரம், போதை, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி நமக்கு கடைசியில சித்த பிரமும் ஏற்படலாம். புரியுதா? சோ ஒருவருக்கு முக்தி கிடைக்க வேண்டுமானால் அவன் வந்து எல்லாத்துலயுமே சர்வ ஆத்ம பாவத்தை பார்க்க வேண்டும். எந்த பொருளை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிறது ஆத்ம சைதன்யத்தை பார்க்கறது. அதுக்கப்புறம் அதனுடைய உருவத்தையோ அதனுடைய மேட்டர், அதனுடைய மாம்ச பாகத்தை பார்த்துக்கிறது. இப்படி பார்த்து வந்தா மட்டும்தான் ஒருவனுக்கு முக்திக்கு வாய்ப்பு ஏற்படும். 340 ஸ்லோகம். दृश्यत्याग्रहणम् कदनं घटते देहात्मना तिष्ठति.
பாஷ்யார்த்தனாபவக்தசக்தமனசா தத்தத்க்ரியான் குர்வதா சந்யஸ்தாகில தர்ம கர்ம விஷயே நித்யாத்ம நிஷ்டாபரைஹி சத்வஜ்ஞைஹி கரணீயமாத்மனி சதா நந்தே சுபிர்யத்னதா. உடம்ப தன்னுடையது, இந்த உடம்புதான் நான் என்றதான அகங்காரம், நான் என்றதான ஜீவன், நான் என்பதான பிரம்மம். ராங் அண்டர்ஸ்டாண்டிங். உடம்புதான் பிரம்மம்னு என்றது தப்பு. பிரம்மத்தினுடைய ஒரு பை ப்ராடக்ட் தான் உடம்பு, அவ்வளவுதான். ஆனா உடம்பு பிரம்மம் கிடையாது. சோ எப்போ இருக்க நாம் உடம்பையும் தன்னையும் நான், அதாவது பிரம்மம் என்றதான அபிமானத்தோட லோக விவகாரத்துல ஒருவன் வாழ்ந்து வருகிறானோ, உலகத்தில் இருக்கிறதான பதார்த்தங்களை, உலகத்தில் இருக்கிறதான அந்த பொருட்களை எல்லாமே ஆசைப்பட்டு தன்வசப்படுத்துறதுக்காகவும் அனுபவிக்கிறதுக்காகவும் ஒருவன் நினைத்து வந்தானால், வாழ்ந்து வந்தானால் அவனுக்கு பேரு மூடன், முட்டாள்னு பேரு. அவனுக்கு எந்த காரணத்தை கொண்டும் திருஷ்ய நிரோதனம்ங்கிறது அப்சல்யூட்லி இம்பாசிபிள். அவனுக்கு திருஷ்ய நிரோதனம்ங்கிறது பண்ணவே முடியாது. அவன் திருஷ்யத்தையே தான் பண்ணிட்டு இருக்கான். திருஷ்யம் அப்படின்றால் பொருளை பார்க்கறவன் தவிர பொருள் இருக்கிறதான தத்துவத்தையோ, பொருள் இருக்கக்கூடியதான அறிவையோ, பொருள் இருக்கக்கூடியதான சைதன்யத்தையோ அவனால பார்க்க முடியாது. அதாவது மெட்டீரியல் வேர்ல்டுல வாழ்ந்து எல்லாமே மெட்டீரியலாக இருக்கிறவனுக்கு ஸ்பிரிச்சுவல் என்றதான எனர்ஜியை அடைய முடியாது, அனுபவிக்க முடியாது. பாரத கலாச்சாரத்துல கால்கள் எதுக்கென்றால் கோவிலுக்கு நடந்து போகிறதுக்கு. மற்ற கலாச்சாரங்கள்ல கால் எதுக்கு அப்படின்னா ஓடி கின்னஸ் புக்ல பேர் வர்றதுக்கு, ஒலிம்பிக்ல நம்பர் 1 கோல்டு மெடல் வாங்கறதுக்கு, இஷ்டம் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு. இப்படி அவங்க வியாக்கியானம் பண்ணுவாங்க. வித்தியாசம். சோ அவங்கிட்ட நீங்க காலோட பத்தி எவ்வளவுலாம் ஒரு 10-30 ஹவர் அவனுக்கு உட்கார்ந்து லெக்சர் கொடுத்தாலும், என் சௌகரியம் எனக்கு கால் இருக்குன்னா அங்க வேணா போவே வருவேன், நடப்பேன், நிற்க வேணும், ஒண்ணு என் சௌகரியத்துக்கு. இறைவனுடைய கோவிலை சுத்துறதுக்கு, தீர்த்த யாத்திரை பண்றதுக்கு, சத்கர்மா பண்றதுக்கு, பிறருக்கு உபகாரம் பண்றதுக்கு போறதுக்கு அப்படிங்கிற அந்த சிந்தனையும் வராது. ஏன்னா அவன் திருஷ்யத்தை தான் பாக்குறான், அதிர்ஷ்டத்தை பார்க்கலை, சூக்ஷ்மத்தை பார்க்கலை, இறைநெறிய பார்க்கலை. அதுதான் திருஷ்யாதிர்ஷ்யங்கிறதான வித்தியாசம். தேர்ஃபோர் அந்த மாதிரி ஒரு மனிதனை முட்டாள் என்று தாராளமாக அழைக்கலாம். அவனுக்கு ஒரு காலத்திலையும் திருஷ்ய நிரோதனம் முடியாது. காரணம், இந்த உடம்பு என்பதே ஒரு திருஷ்யம் தானே, ஒரு பொருள் தானே, ஒரு மேட்டர் தானே இந்த உடம்பு என்பதே. அதுபோல லோகத்தில் இருக்கிறதான அனைத்து பொருள்களும் திருஷ்யங்கள் தான். அது இந்த பொருள்களை எல்லாம் சத்தியம் என்று நினைத்துக் கொண்டு முட்டாள்தனமாக வாழறது அவனுக்கு முட்டாள்தனமான வாழ்க்கையாகவே தான் அமைஞ்சுவிடும். இன்டெலிஜென்ட்ங்கிறதான ஒரு லெவல்ல விவேகத்தை யூஸ் பண்ணிட்டு சத்தியத்தையும் பொய்யும் சரியா தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை வீணா போயிடுறது. அப்பேற்பட்டதான ஒருவனுக்கு திருஷ்ய நிரோதனம் நிச்சயமாக பண்ண முடியாது. திருஷ்ய நிரோதனம் பண்ணாத ஒருவனுக்கு மோட்சம் உண்டாக வழியும் இல்லை. சோ மோட்சம் கிடைக்கணுமானா மோட்சத்தை அக்செப்ட் பண்ணணும். மோட்சத்தை நாம தான் அக்செப்ட் பண்ணிக்கிறது. இது ஒரு ஸ்டேட், ஒரு லெவல், ஒரு நிலை. அந்த நிலையை நாம் அனுபவிக்கணும்.
அல்லாம மோட்சம்னு ஏதாவது ஊர்ல போய் கொண்டு எங்க கொண்டு டெபாசிட் பண்றதல்ல மோட்சம். இருக்கிற இடத்துலயும் அந்த நிலையை அடையலாம். இறந்து போனதுக்கு அப்புறம் அடைய முடியுமா முடியாதா? மின்னாட்டு ஸ்லோகத்திலே கத்துட்டோம், முடியாது. எல்லாம் இங்க இருக்கிறதே சம்பாதிச்சுட்டு அவன் சொந்தமா பண்ணி வச்சாதான் உண்டு. அப்புறமா அவனுக்கு சப்ஸ்டாண்டர்டு, அதாவது அவனுக்கு கீழே இருக்கிறதனுடைய வாரிசு, அந்த பிளட், அந்த மைக்ரோகாஸ்ம் இருக்கும், அந்த ஜீன், அது வழியாக சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அவனுக்கு கிடைச்சா மாதிரி, இல்லைன்னா அந்த டிஎன்ஏக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு பாவனை. மனசா வாஜா கர்மா டிஎன்ஏ கொடுக்க. உலக நீதி அப்படிதான். ஒருத்தர் கஷ்டப்படுறா, நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, நம்ம பிரார்த்தனை பண்ண அவனுக்கும் கிடைக்கும். எப்படின்னா, நாம் பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் இந்த பிரகிருதி இந்த பிரபஞ்சத்தை பூரா சுத்தி இருக்கு. பிரபஞ்சத்துல இறைவனுக்கு நம்ம பார்த்திருக்கோம், சகஸ்ர சீருஷ புருஷ சகசாட்ச சகசிரபாது சபூமிம் விசதோ வித்வாத்தியதிஷ்ட தசாங்குலம். கீழிருந்து மேல வரைக்கும் ஓங்கி நிற்கிற உடம்பு இறைவனுக்கு சகஸ்ர கரங்கள், சகஸ்ர சிரசுகள், சகஸ்ர கண்கள் மாதிரி அளவற்றதான ஒரு நிலையில நாம் இறைவனை வாழ்த்துகிறோம் என்றால் இதுக்கு காரணம் என்ன? நாம் செய்யக்கூடியதான ஒவ்வொரு சத்கர்மாவையும் இறைவன் அங்கிருந்து பிளக் பண்ணிட்டே இருக்கார், எடுத்துட்டே இருக்கார். எடுத்துட்டு போய் நாம் யாரிடம் போய் சேர வேண்டும், நாம் யாருக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அவங்களுடைய அக்கௌண்ட் போடுறார். போஸ்ட்மேன் நம்ம வேலை யாரோ ஒரு கடிதம் போட்டிருக்கான், அவன் வீடு வாசலே உட்காந்துருப்பான், நம்ம வந்து கையில் கொடுக்கற வரைக்கும் ஒரு தட்டு உள்ள போட்டு போயிட்டே வாங்க பாட்டுக்கு அல்லவா, நம்ம எடுத்து படிச்சு பார்த்துக்கலாம். சில பேருக்கு இறைவன் நேரடியா உட்காந்து மணியாடல வந்தா உட்காந்து கையெழுத்து வாங்கித்தான் போதில் உட்காந்துருப்பாங்க. ஆமா அல்லவா? சோ சில ரொம்ப நெருங்கின பக்தர்களுக்கு இறைவன் அங்க உட்காந்து இருப்பார். இந்த பையனை பார்த்து சொல்லிட்டு போனோம், சேர்ந்து 10 பையனு தூக்கி இந்த பேப்பர்காரன் மிஸ் வருவான் பாருங்க, வீட்டு வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள வந்து விழும். அது மாதிரி இருந்துட்டு போயிடும். அவ்வளவுதான் வித்தியாசம். சோ நாம் செய்கின்றதான பிரார்த்தனையை நம்ம எங்க டெபாசிட் பண்றோம்னா, we are ejecting to the இந்த அட்மாஸ்பியர், இந்த யூனிவர்ஸ்ல போட்டு விடுறோம். அந்த விதையை இறைவன் தன்னுடைய சிங்கிடியில 49 மருத்துக்கள் இருக்கா, அதுல வாயு வழியா அப்படியே தட்டிட்டு போயிடுவார். இந்த வாயு வழியா இங்கிருந்து போறத அங்க ஒருத்தன் உட்காந்து மூச்சு விட்டுன்னு உட்காந்து இருக்க, இந்த மூச்சை இழுத்து போட்டுக்கிறதுக்கு அது வழியா இழுத்து மைண்டுக்குள்ள போயிடும், எஃபெக்ட் கிடைக்கும். பிரார்த்தனை பண்ணா அவன் சரியா போயிட்டு. சிம்பிள் ஆஸ் தட். இட்ஸ் a kind of magic, ரியல் மேஜிக். சோ திருஷ்ட நிரோதனம் பண்ணாத ஒருவனுக்கு மோட்சம் ஒரு நாளைக்கும் கிடைக்க வழியில்லை. அதனால எல்லா விதமான கர்மங்களையும் தர்மங்களையும் விஷயங்களையும் பூர்ணமாக அதில் இருக்கிறதான சத்தியத்தை மட்டுமே பார்த்துண்டு அந்த சத்தியத்தை மட்டுமே நாம் உணர்ந்து வாழ வேண்டும்ங்கிறது தான் இதனுடைய முக்கியமான கொள்கை. அது இல்லைனா நம்ம தர்மத்துல கொஞ்ச நேரம் போயிட்டோமானா அப்படி அதுதான் தர்மம் தோணு போயிடும். அதர்மத்துல போற நேரத்தில் அது அதர்மம் தான் தர்மம் தோணும். அதனால தர்மாதர்மங்களையும் வர்ஜிக்க வேண்டும் சொல்றது சாஸ்திரம். விஷயங்களை ஒதுக்க வேண்டும், தர்மங்களை ஒதுக்க வேண்டும், கர்மங்களை ஒதுக்க வேண்டும். எல்லாத்தையுமே பூர்ணமாக நிஷேதன அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு நித்யானந்த சுரூபமா இருக்கக்கூடியதான ஆத்மாவில மட்டும் எப்பவுமே நிஷ்டையோட ஒருவன் இருந்தா அவனுக்கு ஞானி என்பதான பேரும் கிடைக்கும். அந்த ஞானிதான் முக்திக்கு அதிகாரமாக மாறுகிறான். அவன் தான் முக்திக்கு அதிகாரி. அப்பேற்பட்டதான ஞானி கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி பண்ணி வர நேரத்துல சம்பூர்ண விரக்தி ஏற்படவும் ஆத்ம ஐக்கிய நிஷ்டனாகவும் முக்தனாகவும் மாறப்படுகிறான். ஆத்ம ஐக்கிய நிஷ்டா, ஆத்மாவில் ஐக்கியமாகிறது. யுஜு யுகு சந்தி இதெல்லாம் ஒரு முக்கியமான வார்த்தைகள். ரெண்டினுடைய விலகி இருக்கிற ரெண்டு சேர்ந்தா போல வந்தா அதுக்கு சந்தின்னு பேரு. சமயங்கள் ரெண்டும் விட்டு நிற்கிறது ஒன்னாவது நேரத்தில் யுகம்னு பேரு.
பொருள் வேற அக்னிகுண்டம் வேற இருக்கிற நேரம் ரெண்டையும் சேர்த்தா யாகம்னு பேரு. எல்லாத்தையும் சம்யோஜிதம் பண்றது அந்த யோகி. சோ நாம் என்பதான அகந்தை, நாம் என்பதான ஜீவாத்மா, நான் என்பதான ஜீவன், பரம் என்பதான சூக்ஷ்மமான பெரிய சரீரம் படைத்த அந்த சக்தியோட சேர்ந்துக்கிறது. அது ஆத்ம பிரம்ம ஐக்கியமாகிறது. சோ அது வரைக்கும் நம்ம ஆத்மா நினைச்சிட்டு இருக்கோம், வந்து பிரம்மத்துல போய் ஜாயின் ஆகும். அதான் பிரம்ம ஆத்ம ஐக்கியம் ஒன்னாகிறது. இவனுக்கு தான் முக்தி கிடைக்கும், முக்தி ஏற்படும். 341 ஸ்லோகம். சர்வாத்ம சித்தயே பிக்ஷோஹ கிருதஸ்ரவண கர்மணஹ சமாதிம் விததாத்தேஷா சாந்தோதாந்தி இது ஸ்ருதி. ஸ்வானுபூதி, ஸ்வ அனுபூதி, சொந்தம் அனுபவம், நமக்கு ஏற்படக்கூடியதான சில சுகங்கள். ஆன்மீகத்துல பெரிய பெரிய சுகங்கள்லாம் உண்டு. அனாத்மீகத்துல இருக்கிற சுகம் மாதிரியே ஆன்மீகத்திலையும் சில பயங்கரமான சுகங்கள்லாம் உண்டு. அந்த சுகம் அனுபவத்தினால நமக்கு ஏற்படக்கூடியதான ஒரு பெரிய உணர்ச்சியை கொடுக்கும், ஒரு பெரிய தம்கா கொடுக்கும், பெரிய ஃபோர்ஸ் கொடுக்கும். இந்த ஸ்லோகத்தினுடைய யதார்த்த பொருளை நான் வந்து இன்னைக்கு இங்க அனுபவிச்சேன் இடத்துல. இட் வாஸ் சோ பிரசன்ட். அதாவது அஷ்ட மாதர்கள்மா சேர்ந்து இந்த சின்ன சீட்ல உட்காரத்துக்கு முயற்சி பண்றான். தட் வாஸ் த கான்செப்ட். ஓகே, ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுன்னு இடவும் இல்லை, சின்ன. ஸோ த கன்வர்சேஷன் ஸ்டார்டட் டேக்கிங் பிளேஸ் பிட்வீன் பக்தன் அண்ட் சுவாமி. ஸோ இது இப்படி போயிட்டு இருக்கிற டைம்ல இந்த எக்ஸ்ட்ரஸி நம்ம தெரியாம நம்மளை அப்படி பெரட்டி அடிக்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு ஒரு உணர்ச்சி, ஒரு சுகம் கிடைக்கும். அது அனுபவத்தினால மட்டுமே தான் சொல்லவும் முடியும். அனுபவம் இல்லாம ஒரு நாளைக்கு அதை பத்தி எவ்வளோ அவர்ஸ் பேசினா நடக்காது. அத மாதிரி சுவானுபூதி ரசிகனான ஆச்சாரியனாக இருக்கணும் அப்படிங்கிற. ஆச்சாரியம் வந்து ரொம்ப நம்ம திருமயானந்த சுவாமி சொல்றார், சம்டைம்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட், சம்டைம்ஸ் ஹைலி பிளெக்சிபிள். எல்லாரும் வந்தா புத்தகத்தை அப்படி மலர்த்தி வச்சிருந்து ரொம்ப அப்படி வட்டியாட்டம் உட்காரணும், அப்ப யோகா ஆட்டணுமா இப்படி அப்படி எல்லாம் இருந்தானா யூ அப்படிமா. அத மாதிரி இங்க ஒரு ஆச்சாரியன் ரசிகனாக இருக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா ஆச்சாரியன் வந்து ரொம்ப ஒரு பெரிய கட்டன் போட்டு நான் ஆச்சாரியன், ஓகே நான் எல்லாம் நான் சொல்றதெல்லாம் கேளுங்க இல்லைன்னா அப்படி இப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா வச்சுக்கோங்களே, பசங்க ஒவ்வொருத்தருக்கா தலையோதி ஆரம்பிப்பான், ஒருத்தனுக்கு விடுப்பு வராது, ஒருத்தன் இப்படி காட்டுவான், நடுவில் எல்லா ப்ராப்ளம் ஆயிடும். ஆச்சாரியன் ஷுட் மிக்ஸ் வித் த பீப்புள், ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசிண்டு. அந்த சில பேர் சொல்லுவா வாழைப்பழத்தை ஊசி ஏத்துறது கேட்டிருக்கலாம், அது மாதிரி. சோ அது இதெல்லாம் பேசி 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 இந்த பிரம்மங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமான சாதனம். ஓகே, அதை புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, ரியலைஸ் பண்றது கஷ்டமான விஷயம். ஸோ லைட் வேர்ஷன் அதை வந்து எதாமெல்லாம் சொல்லி சொல்லி அதோட சேர்த்து வச்சு உள்ள கொடுத்துருவோம். ஸோ அதனால ரசிகனான ஆச்சாரியன்னு சொல்ல காரணம். ஆச்சாரியன், குரு, நிறைய வித்தியாசங்களான வார்த்தைகள். ஆச்சாரியன் இஸ் நாட் குரு, குரு இஸ் நாட் ஆச்சாரியன், இப்படி நிறைய கடு இருக்கு. இருந்தா கூட ஒரு டீசன்ட் ஆச்சாரியன் குருன்னு வச்சு, ஒரு குருவுக்கு வந்துட்டு முக்கியமாக 4 குணங்கள் தேவை, முக்கியமான 4 குணங்கள் தேவை. அது இல்லாதவன் ஆச்சாரியனாகவோ குருவாகவோ இருக்க முடியாது. ஒன்னு பிரதம கண்டிஷன் ஒரு குருவுக்கு என்ன சொல்றா அப்படின்னா, யூ ஷுட் பி வெல் வர்ஸ்ட் வேத சாஸ்திரங்கள், தத்துவ சாஸ்திரங்கள் எல்லாம் நல்ல நாலேஜ் இருக்கு. ரெண்டாவது தத்துவம் படிச்ச வித்தியெல்லாம் அனுபவத்துல பிராக்டிஸ் பண்றவனாக இருக்கணும். மூணாவது தத்துவம் காருண்ய பாவேனா வதந்தி, ரொம்ப கருணையோட நாம் சொல்றதுனால கேட்பதனால அவங்களுக்கு என்னெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கணும் உலகத்தில் இறைவாத எல்லாம் அவங்களுக்கு கொடு. ஏன்னா நான் சொல்றதுக்குன்னு பிறந்தது. சோ கேட்கறவங்களுக்கு எல்லாம் அபண்டண்டா கொடு, ஃபுல்லா பூர்ணமாக்கிட வாழையில, யாரையும் அபூர்ணமாக்காது.
நான் அப்படி சொல்லி ஒருவேளை அபூர்ணத்தை நான் போனாலும் பரவாயில்ல நான் போய்க்கிறேன். ஆனா கேட்கறவங்க அத்தனை பேரும் அவ்வளவு பெரிய பூர்ணமாகணும். யாரு பண்ண அந்த வேலையை? ராமானுஜர். அஷ்டாட்சர மந்திரம் நிறைய மகான்கள் தான் பண்றா. பட் அவர் கொஞ்சம் கூட ஓப்பனா பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள், சோ ஒரு குரு வந்து ரொம்ப கருணையோடு இருக்க வேண்டும். 4வது குணம், அந்த குரு எந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிற நேரத்திலையும் பூர்வீகர்கள், மகான்கள், பெரிய மேதைகள், இறைவனை தரிசனம் பண்ணவங்க, அவங்கதான் பூர்ணத்தம் அடைஞ்சவா. ஒரு மனிதனுக்கு எப்ப பூர்ணத்தம் கிடைக்கும்? இறைவனை எப்ப பார்க்கறானோ அப்போ. இறைவனை பார்க்காம இருக்கிற வரையில் அபூர்ணம் தான். அபூர்ணம் என்றால் என்ன அர்த்தம்? இன்கம்ப்ளீட்டட், அன்பினிஷ்டு. சோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? அதுக்கு பினிஷ் பண்ண முயற்சி பண்றது. சோ எவ்ரிதிங், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன்கம்ப்ளீட்டட் அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ற ப்ராசஸ் இருந்துட்டே தான் இருக்கு. கம்ப்ளீஷன் என்ன? அறிவு. அறிவை பூர்ண அறிவாக்குறது. அறிவுதான் இறைவன். அறிவை வந்து நம்ம லைஃப்ல, சாதா முண்டைன் லைஃப்ல வந்துட்டு பிதா அறிவு, மாதா மனசு, குழந்தைகள் பஞ்சேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள். அதான் மாதா பிதா குழந்தைகள். சோ ஒரு குடும்பம் அப்படின்னா 3 பேர் சேர்ந்து வச்சுக்கோளே, எல்லாத்தையும் சர்வத்தையும் சாதிச்சிருக்க சமமாச்சே. பஞ்சேந்திரியங்கள் பஞ்சபூதங்கள் தனக்கு மக்களாக இருக்கா, அறிவுக்கு அப்பன் இருக்கான், மனசுக்கு அம்மா தாய் இருக்கா. இனி என்ன வேணும் உலகத்துல? சர்வத்தை அடைஞ்ச ஒரு நிலையாகிறது. அதனால்தான் கிரகஸ்தாசிரமத்தில் இவ்வளவு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. நீ இல்லற வாழ்வு பண்ணி இவனுடைய பிரஜைகளை உற்பத்தி பண்ணி அவங்களோட எல்லாருமே இது ஒரு அறிவு இருக்கு, இல்ல இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அப்படி பண்ணாதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற அவசியம் இல்லை. இது ஒரு அறிவு ப்ராசஸ். சில பேருக்கு அது இல்லாமலே இந்த அறிவை சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு. இப்ப சொல்றீங்க இந்த பூர்ணத்தை அடைஞ்சா கம்ப்ளீட் ஆகும் சொல்றீங்க. இப்ப இந்த ஜென்மால பூர்ணத்தை அடையணும்னா அடுத்த ஒரு ஜென்மம் எடுக்கும். இங்க விட்டதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப திருப்பியும் இந்த 4,32 years கலியுகம் சொல்றேன். திருப்பியும் கலியுகத்திலே வருமா? இல்ல ஏன்னா நம்ம எவ்வளவு வருஷம் நம்மளுடைய கரெக்ட் பேலன்ஸ் ஷீட் டேலியார் வரையும் இருப்போம் தெரியாது. திருப்பியும் கலியுகத்துல வந்து இந்த பூர்ணத்தை தெரிஞ்சுப்போமா, இல்ல கிருதயுகத்தை வந்து தெரிஞ்சுப்போமா? சப்போஸ் நீங்க வர டைம் இல்ல, ஆகாமிங்கிற ஒண்ணு வரும், டவுரி பேக்கோட வரும். ஆகாமி வந்து உங்களை எந்த திசையில போக வைக்க போறது யாருக்கு தெரியாது. நம்மளுடைய கருவிகள் பண்ற வேலைகள். இந்த ஜென்மால பண்ணது நமக்கு அந்த சிப்போட நம்ம ஆத்மா சிலதெல்லாம் இந்த ஜென்மாவிலே அனுபவிப்போம், சிலதெல்லாம் அப்புறமா. மெச்சூரிட்டி வந்திருக்காது. இப்ப நீங்க ஒருத்தர் திட்டுனீர், அவர் கண்டுக்கவே இல்லை. கணேஷுக்கு தான் பழக்கம் போறதுக்கு திட்டான் போய் சொல்லி ஆரம்பம், அவர் கண்டுக்கவே இல்லை. இனி ஒருத்தர் கணேசன் திட்டினா அல்லவா, ஆத்மா போட்டு சப்போஸ் என்ன வச்சுக்கோட அந்த திட்டு கேட்டுட்டு சும்மா பண்ணானே, அதுக்கு மெச்சூரிட்டியே இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிட்டே இல்லை. திட்டத்தை அக்செப்ட் பண்ணிட்டு விட்டானே, அதுக்கப்புறம் அவன் ஒரு சாபம் போடுறான். அதை அனுபவிக்கிறதுக்கு தான் வேணும். சோ அது எந்த லெவலுக்கு எவ்வளவு போர்ஸ்ஃபுல்லான சாபம் அதை பொறுத்து இருக்கு. இந்த ஜென்மாவிலே அனுபவிக்கணுமா இல்லை கேரி ஃபார்வர்ட். அவங்க போட்டிருக்கிற ஒரு சைக்கிள் 120 வருஷம் ஒரு மனிதனுக்கு. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் பராசர மகர்ஷி ஏன் 120 வருஷம் வச்சார் அப்படின்ட்டு. எவ்ரி 12 இயர்ஸ்க்கு உடம்பு புதுசு உடம்பு ஆகுறது. சோ டைம்ஸ் 10 10 மாசம் அதனுடைய டிரைவ்டு வெர்ஷன். ஓகே, சோ 120 வருஷம். 120 வருஷத்துல நம்ம வந்து 10 புது மனிதன் ஆகிறோம், தசாவதாரம் எடுக்கிறோம். அது கமலஹாசனோட படம் பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு மனிதனும் தசாவதாரம் எடுக்கிறார். மகாவிஷ்ணு மட்டுமல்ல, 120 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்ந்தானா தசாவதாரம் கம்ப்ளீட் பண்ண ஆளு. அவங்க கால நீங்க சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணலாம். 80க்கே எக்கச்சக்கமான நமஸ்காரம் கிடைக்கிறது இல்லையா? ஒரு சிவா நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்டிகிள் அடிச்சிருந்தாருல, என்னென்ன சாந்திகள் என்னென்ன வயசுல பண்ண அப்படின்ட்டு. கனகாபிஷேகம் பண்றதுக்குள்ளே உலகம் காலில் விழுறது. அப்ப 120 திங்க் பண்ணி பாருங்க. பூர்ண ஆயுசு, ஆயுசு 6 டைப். சோ உலகத்தை பூராவும் கையில கண்ட்ரோல் பண்ணாது. அதாவது தசாவதாரவும் எடுத்த பூர்ணத்தம் அடைஞ்சவன்
மற்ற அவதாரங்கள் அங்கங்க இங்க நூடுமே. கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் வந்தாதான் பூர்ணாவதாரம் வரும். ஒரு மனிதனுடைய ஃபுல் ரவுண்ட் முடிக்கிற நேரத்துல அது பழம் அந்த உடம்பு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் பாருங்க. சயின்டிபிக் இட் கேன் பி ப்ரூவ். ஏதோ மகர்ஷியில் உட்காந்து வேற வேலையில்லாம உட்காந்து ஏதோ எழுதிட்டு போறான்னு இருக்கக்கூடாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். எல்லாம் அனலைஸ் பண்றத பொறுத்தா இருக்கு. நமக்கு எந்த அளவுக்கு அந்த பிரெயின் பவர் இருக்கு அதை அனலைஸ் பண்றதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்குங்கிறதா முக்கியம். ஏன்னா ஒரே டெக்ஸ்ட் புக் ஒவ்வொரு சேம் கிளாஸ்ல 37 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மாதிரி தான் படிக்கிற. ஆல்மோஸ்ட் ஈச் ஒன் கெட் டிஃபரெண்ட் மார்க். ஈச் ஒன் புரிஞ்சுக்கிறது டிஃபரெண்ட் லெவல்ல. சப்ஜெக்ட் சேம் சப்ஜெக்ட். அத மாதிரி தான் பிரம்மங்கிறது ஒரு சப்ஜெக்ட் தான். அந்த பிரம்மத்தை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைப்ல புரிஞ்சுட்டுப்பா, தெரிஞ்சிருப்பா, ரியலைஸ் பண்ணிருப்பா. இதுதான் என்னுடைய ரியாலிட்டிங்கிறது. சுவானுபூதி ரசிகனான நல்ல தனக்குள்ள தானே ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணணும். அந்த என்ஜாய்மெண்டினுடைய ஒரு போர்ஷனை மற்றவங்களோட ஷேர் பண்றதுக்குள்ளதான ஒரு விருப்பம். ஆச்சாரியனுடைய அந்த குவாலிட்டியில 4 முக்கியமான குவாலிட்டியில கருணையோட கம்பேஷனோட ஷேர் பண்ணக்கூடியதான ஒரு பெரிய மனப்பான்மை வேணும். நாம் கற்றதான பல நல்ல விஷயங்களையும் பிறருக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களையும் அப்லிஃப்ட் பண்றதுக்கு உள்ளதான பெரிய மனசோட பாஸ்வேர்டாத்மா ரொம்ப சீக்கிரட்டா மட்டும் வச்சுட்டா போறாரு. இட் ஹேஸ் டு பி ஷேர்ட் வித் பீப்புள். இப்படி 4 குணங்கள் இருக்கணும் குருவாக. அது மாதிரி இந்த இடத்துல சுவானுபூதி ரசிகனான ஆச்சாரியன் தன்னுடைய முகத்தில் இருந்து சரியாக சிரவணம் பண்ணினதான வேத தர்மசாஸ்திரங்களை சிரவணம் பண்ணினதான ஒருவனுக்கு முமுக்ஷுன்னு பேர் கிடைச்சு விடுறது. மோட்சத்தை இச்சிக்க கூடவனுக்கு முமுக்ஷுன்னு பேரு. மோட்சம் கிடையாது. மோட்சைய விரும்பி மோட்சம் கிடைக்கணுங்கிறதான முயற்சி செஞ்சு இருக்கக்கூடியவன். அதனால முமுக்ஷுன்னு பேரு. அந்த முமுக்ஷு சர்வாத்ம பாவத்தை சாதிக்கிறதுக்காக நிரந்தரம் கண்டினியூஸா அவன் சமாதி பரிசீலனகா, சமாதியை சீலமாக வைத்துக் கொள்ள வேண்டும், பிராக்டிஸ் பண்ண வேண்டும். சிரவணத்தினுடைய முக்கியமான பலன் நிதித்தியாசனம் என்பதான ஒரு கான்செப்ட் வருது. இப்படி கேட்பதனால நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு பெரிய உபகாரம் அல்லது பிளஸிங்ஸ் என்ன என்றால் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் அப்படின்னு என்ன? மனனம் பண்றது. சிரவணம் பண்ணினதான விஷயத்த புரிஞ்சுண்டு நமக்கு அதுக்குள்ளேயே அனலைஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்றது நிதித்தியாசனம்னு பேரு. அப்படி சமாதி ட்ரை பண்ணி ஒரு காலத்துல சர்வாத்ம பாவம் அனுபவப்பட ஆரம்பிக்கும். சர்வாத்ம பாவம் அவனுக்கு அந்த அனுபவத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும் வாழ்க்கையில. பகவத் பாதர் இந்த இடத்துல சொல்றார், சமாதிய பிராக்டிஸ் பண்ணணும். சமாதி எத்தனை டைப் இருக்கு? முக்கியமான 3. சமாதி முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது சமாதி. 2 அவிகல்ப சமாதி. 3 நிர்விகல்ப சமாதி. 4 சகஜ சமாதி. 4 சமாதி. சமாதினா என்ன அர்த்தம்? ஆதியும் அந்தியும் இல்லாத நிலை. சா என்றால் உலகம், ஆரம்பம். இந்த தோற்றம் நம் காணக்கூடியதான ஒன்று. காண முடியாதது எண்டு. பிரபஞ்சம் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த கேலக்சி 69,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கு பெர் மினிட். 69,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. அப்ப இந்த கேலக்சி எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு பார்க்கணும். 24 மணி நேரத்துல எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகும், வருஷங்கள்ல எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகும், யுகங்கள்ல எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகும் பார்க்கணும். இப்படி
எல்லை இல்லாத அளவுக்கு பெருசாக பறந்து பறந்து போயிட்டே இருக்கிறதான ஒரு நிலை. அதனால சமாதி அப்படிங்கறதான வார்த்தையில என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியாது? நாம் தியான யோக சமம் லயா, தியான கோடி சமம் லயா. கோடி தியானம் பண்ணினா அது ஒரு லயத்துக்கு சமமாகிறது. கோடி தியானம் பண்ணா ஒரு லயத்துக்கு சமமாகிறது. அந்த லயம் கோடி ஆகிற நேரத்துல சமாதி ஆகிறது. பெரிய சப்ஜெக்ட். சோ இந்த சமாதி நிலை கண்ணை மூடின்னு நம்ம உட்காடுறோம். உடம்பு இருக்கு தெரியறது, நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கோம் தெரியாது, நம்ம மைண்ட்ல என்னெல்லாமோ எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. அப்படி இப்படி பயங்கரமான டிராபிக் ஜாம் நடக்கிறது. இதுக்கு நடுவில் டிராபிக் போலீஸ் கத்துறான். அதெல்லாம் இதுல நடக்கிறது. போதையில் இருக்கார், ஆனா கண்ணை மூடின்னு இருக்கார். என்னெல்லாம நடக்கிறது தெரியறது. அதையெல்லாம் எனக்கு அப்ளிகபிள் இல்லைங்கிறதான ஒரு பாவனையினால கட்டன் போட்டு மறைச்சுண்டு நாம் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக கொள்கையை பிடிச்சுட்டே உட்கார்ந்து இருப்போம். சமாதி முயற்சி டு கெட் இன்டு தட் ஈக்குவலைசேஷன் வரதுக்கு பண்றதான முயற்சி. அடுத்தது என்னது? சவிகல்ப சமாதி. சவிகல்ப சமாதியில 50-50%. சோ 5 நிமிஷம் கண்ண முன்னா 2.5 நிமிஷம் தன்னை மறந்து வாழ்வு. அந்த அடுத்த 2.5 மணி நேரத்துல 2.5 மினிட்ல போதை ஏற்படுகிறது. சோ நம்மளால எதெல்லாமோ பண்ண முடியறது, நம்ம பறக்கிற மாதிரி தெரியறது, விழுந்துருவோமோ பயமாகிறது, இப்படி எல்லாம் ஒரு நிலை. 50-50%. நிர்விகல்ப சமாதி 100%. எப்படி? மனசு பிரம்மத்துல லயமாகிற நிலை. மனசு பிரம்மத்துல லயமாகிற நிலை நிர்விகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதி 3 நாள், 1 நாள், அரை மணி நேரம், 2 மணி நேரம், 10 நாள், 20 நாள், 13 வருஷம் ரமண மகர்ஷி. சோ சில பேருக்கு வருஷங்களா உட்கார முடியும், ஆனா திரும்பி வருவாங்க. அதை முடிச்சுட்டு, இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு, ஒரு லெவல முடிச்சுட்டு 100% அங்கேயே இருக்க முடியும். உடம்பை வேணா எடுத்துட்டு போக முடியும், உடம்பை எரிக்கவும் முடியுமா நம்ம யோகாகினியில. ஆனா அதெல்லாம் பண்ணிக்காம நாம் கற்றதான இந்த வித்தை, இந்த சரியான மார்க்கம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களே அப்ளை பண்ணுங்கிறதான எண்ணத்தோட உட்காரு. அந்த ஆத்மி எங்கிருந்து வருது அப்படின்னா, இவங்க டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு மேல போறான், போய் இறைவன் தரிசனம் பண்ணிடலாம். முதல்ல இறை தரிசனம் பண்ணது இறைவன் டிசைட் பண்ணுவார். அங்க நீ இந்த உடம்புலயே இருந்துட்டு மற்ற என்னுடைய எம்மெச்சூர்டு பக்தர்கள் எல்லாம் மெச்சூர்ட் ஆகிறதுக்காகவும் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காக நீ போகிறியா அப்படி ஒரு தீர்மானம் இப்படி திங்க் பண்ணுவார். இறைவன் சொல்லுவார், நீ கற்றதான வித்தை வழி எல்லாம் ரொம்ப சிறப்பான வழி, ஆகியனால ஒன்னு நான் தேர்ந்தெடுக்கிறேன், இப்போ நீ திரும்பி போ. அந்த உடம்புலயே உட்கார்ந்து உலக மக்களுக்கு எல்லாம் ஞான பாதையை காட்டி கொடு. நீ எப்படி என்ன பார்த்தாய் அந்த மார்க்கத்தை அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடு. சில பேர் சொல்லுவா, இல்ல இறைவா நான் போக விரும்பல, எனக்கு இந்த ஆனந்தமே போர் வர ஒண்ணும் வேண்டாம் எனக்கு. அப்ப சொல்லுவார் இறைவன், குரு நிந்தனை, மாதா பிதா நிந்தனை, இதெல்லாம் இறை நிந்தனைக்கு சமமாகிறது. காரணம், சர்வானுல்லிங்க சாசனாசி சக்கராதில்லையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி. இறைவனுடைய ஆத்மியா ஒருத்தராலையும் யாராலையும் முடியாதுன்னு சொல்றது தப்பு. ஆகையினால இந்த மகானுக்கு என்ன பண்றார் இறைவன், ரெஸ்ட் அஷ்யூர்ட், நீ இந்த மார்க்கத்தை விட்டு போயிடுவோ பயம். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு யார்கிட்ட என்னெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா கடைசியில ஒரு குகையில போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் மூடி மறைச்சு கட்டி எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு ஃபைனலா we have reached this stage. அதெல்லாம் பயப்படுறா இல்லவா நீ? இனிமே அந்த பயம் உனக்கு தேவையில்லை. காரணம், இவ்வளவு நாள் வரைக்கும் உனக்கு பசுகரணம் இருந்தது, இப்ப நான் உனக்கு பதிகரணத்தை கொடுக்க போறேன்.
இப்ப இறைவனுடைய உடம்பு, இறைவனுடைய அங்கம். அங்கம் ஹரே புலக பூஷணமாஸ்ரயந்தீம் பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதிரபாங்கலீலாம் மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. இந்த உடம்பு பூராவும் இறைவனுடைய உடம்பாயிடும். இதுல ஓடுறதான ரத்தம், இதுல இருக்கிறதான அங்கங்கள் எல்லாம் இறைவனுடையதானா, அது பதிகரணம் ஆயிடும். பதிகரணத்தை ஒரு நாளைக்கும் பசுகரணத்தினால அட்டாக் பண்ண முடியாது. புரியுறதா? நம்ம அத்தனை நம்ம உடம்புல இருக்கிறதான ஒவ்வொரு பார்ட்டையும் நம்மளுடைய கடமை என்ன, பதிகரணமாக முயற்சி பண்றது. பதிகரணமாக முயற்சி பண்றது நம்மளுடைய கடமை. பதிகரணம் ஆக்குறது பதியினுடைய வேலை. ஒரு தடவை பதிகரணம் ஆயிடுது அப்படின்னா பசுகரணத்தால் அட்டாக் பண்ண முடியாது. ஒன்னாவது ஏன்னா எல்லாம் இறைவனோட. நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் 33 கோடி தேவர்களும் குடிகொள்கின்றதான இடம் இந்த உடம்பு. 72,000 முக்கியமான நாடி நரம்புகள் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. 96 ஆப்ஸ் அந்த காலத்தை அப்படி சொல்லிக்கலாம் சிஸ்டங்கள். இத்தனை இருக்கக்கூடியதான இந்த உடம்புல எல்லாமே ப்ரீ பில்ட். அதெல்லாம் ஆக்கியபை பண்ணணுமா யூஸ் பண்ணிக்கணுமாங்கிறத மட்டும் நம்ம கண்ட்ரோல் இருக்கு. சோ ஒரு தடவை பதிகரணம் ஆக்கி விட்ட பிறகு இவங்களுக்கு இந்த உலக பிரச்சனை அவளை அட்டாக் பண்ணாது, ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப சொல்லுவா, நான் இன்னும் போறது ரெடி. எவ்வளவு நாள் சர்வ் பண்ணம் இறைவா, இன்னைக்கு கரெக்டா 12 வருஷம் நீ சர்வ் பண்ணு, 12வது வருஷம் நான் என்னுடைய தூதர்கள் வருவா, நீ பாட்டுக்கு ஏறி வந்துட்டே இரு. அப்படி இறைவனோட ஐக்கியமாகிறார். நிர்விகல்ப சமாதியில மனசு பிரம்மத்தோட ஐக்கியமாகிறது. எதுக்கு மனசு? மனசு ஆத்மாவில நிஷ்டையாகி விட்டா ஆத்மாவில ஒட்டின்னுடும். ஆத்மாவிலிருந்து அதை பிரிக்க முடியாது. அப்புறமா மனையேவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ சுதிவச்சனம். சோ மனசுதான் பந்தத்துக்கு மோட்சத்துக்கும் காரணமாகிறது என்பதனால மனசு எப்ப இருக்கா தீர்மானம் பண்ணி விட்டதோ எனக்கு இறை நெறிதான் வேணும், அதுதான் எனக்கு ஆனந்தம், அதுல எனக்கு சாஸ்வதமான சுகம், அதுதான் பரம சத்தியம், மற்றதெல்லாம் போய் அந்த உறுதியான ஒரு கன்விக்ஷன், இந்த டிசிஷன் எடுக்க முடிஞ்சாச்சுன்னா அப்புறம் மனசு சில்லற விஷயங்களுக்கு எல்லாம் போய் மாட்டிக்காது, உதறி தள்ளிட்டு போயிடும் தைரியமா. சோ இந்த மனசு பிரம்மத்தோட ஐக்கியமாகிற நிலை நிர்விகல்ப சமாதி. இனி அடுத்து சவிகல்ப சமாதி, சகஜ சமாதி, எவர் 100% நிலை, ஆல்வேஸ் 100%, திரும்பி வர பிரச்சனையே இல்லை. இப்படி 4 விதமான சமாதிகள் இருக்கு. ஒவ்வொரு பக்தனும் ஏதாவது ஒரு சமாதியினுடைய ஒரு சின்ன போர்ஷன்ஸ் யாவது அனுபவிக்க ஆரம்பிக்கணும். 1%, 2% இந்த ஜென்மாவில பரவாயில்ல, அடுத்த ஜென்மாவில 10%, 15%. சூழ்நிலை நமக்கு சேர்ந்தா போலவே வரும். சூழ்நிலை நமக்கு எப்போ சேர்ந்த அனுகூலமாகத்தான் வரும். நாம் செய்யக்கூடியதான வினைகள் கேட்டபடிதான் பலன் கிடைக்கிறது. நல்வினை செய்தா நல்ல பலன், நல்ல அசோசியேஷன், சத்தங்காதிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான வாழ்க்கை. தீய குணம் படைத்து நம்ம தீவினையை செஞ்சோமானா அதுக்கு தகுந்த மாதிரி அசோசியேஷன்ல அட்மிஷன் கிடைக்கும். அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வர்றது அதி கடினமான விஷயம். அதனால ஒரு மனிதன் சமாதி. இப்ப என்ன, வாட் இஸ் சமாதி மீன்? என்னெல்லாமோ புரிஞ்சுக்கணும் சமாதியை பத்தி. சமாதி, சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, சகஜ சமாதி. வாட் இஸ் சமாதி? ஈக்குவலைஸ் வச்சுக்கிறது, அதாவது ஈக்குவலைசேஷன். இது அந்த ஈக்குவலைசேஷன் நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்?
அதுக்குத்தான் இறைவன் என்ன பண்ணாருன்னா ஒரு சின்ன ஈஸி வழி பண்ணி கொடுக்குறவங்களுக்கு நீங்க அதை பண்ணுங்க, உங்களுக்கு ஈக்குவலைசேஷன் ஈஸி ஆயிடும் அப்படின்றார். என்ன அந்த ப்ராசஸ்? ஒரு தடவை நாம் பிரணவம் சொல்றோம், ஓ ஓம். அந்த 4 வீச்சு இருக்குல்லவா தம்புராவில, பிரணவத்துக்கு 5 தலை, 5 தலை. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம். அகாரம், உகாரம், மகாரம், நாதம், பிந்து. இறைவனுடைய சிம்பல், இறைவன் தான் இந்த மந்திரம் என்றதான காரணம். எவனொருவன் மந்த்ரா, ஒரு பொருளை, ஒரு உருவத்தை, ஒரு தத்துவத்தை தியானம் பண்ணி வாழ்கிறானோ, அதை நம்பி வாழ்கிறானோ, அவனை காப்பாற்றக்கூடியதுக்கு மந்திரம்னு பேரு. நம்ம போன தடவை பிராக்டிஸ் பண்ணோம் ஓங்காரத்துடைய 3 பார்ட்ட. ஒண்ணு இங்க மாருக்கு கீழே தொப்ப வரைக்கும் இருக்கிறதான பாகம் சிருஷ்டி. ஓகே. அப்புறம் ஹிருதயபத்மத்திலிருந்து கழுத்து வரைக்கும் விசுத்தி வரைக்கும் திதி. அதுக்கப்புறம் இங்கிருந்து சிரஸ்து 2 வரைக்கும் சம்ஹாரம். அப்படி பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்பதான 3 தத்துவங்களை படிக்கிறோம். ஓம் என்பதான சக்தி என்னது என்றால், உலகத்தை நமக்கு தெரிஞ்சது எல்லாமே நாம், இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய பதி. வேற யாரும் கிடையாது. நாம், நம்ம சேர்ந்துதான் இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய ஆனர். இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடியதான ஒரு சக்தி இருக்குமே, அதை சூப்பர் பவர், சுப்ரீம் பவர், ஆல்மைட்டி காட் என்ன வேணா கூப்பிட்டுக்கலாம். இவங்க 3 பேரையும் கூட்டி இணைக்கக்கூடியதான ஒரு சரடு, ஒரு த்ரெட் தான் ஓம் என்பதான பிரணவ மந்திரம். சோம் அப்படின்னு ஒரு தடவை நாம சொல்லிட்டோமானா, ஆ உ மா என்பதான இந்த 3ஐயும் சேர்த்து சொன்னோமானா, இந்த உலகத்தையும் நம்மளையும் இறைவனையும் சேர்த்து இணைக்கக்கூடியதான சக்தி, அதுக்கு பேர் தான் ஓம். சோ இந்த ஒரு ஓம் பண்ணி இன்னொரு ஓமுக்கு நடுவில் வர கேப் இருக்கு பாருங்கோ, இந்த கேப்புக்கு பேர் தான் சமாதி, இதுக்கு பேர் தான் தியானம், இதுக்கு பேர் தான் யோகம். இந்த 2 கல்ஃபுக்கு நடுவில் வரதான் இந்த பிரிட்ஜ். சமாதி எப்படின்னா, எங்கேயாவது ஊருக்கு போய் உட்கார்றதில்ல, ஒரு மந்திரத்தை சொல்லி இன்னொரு மந்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்குள்ள நடுவு வரக்கூடியதாக அந்த கேப்ல என்ன ஆகிறது? ஆக்சுவலி என்ன ஆகுறது? ப்ராசஸ்ல என்ன நடக்கிறது? நமக்குள்ள ஒரு லயம் ஏற்படுகிறது. எப்ப ஏற்பட்டதான லயம்? நம்ம அகாரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டில்லை, மகார எண்டாகவும் இல்லை. மகாரம் என்றதான எண்ட் ஆகாது. அர்த்த மந்திரம்னு பேரு இருக்கு. அர்த்த மந்திரம் பராசக்தி ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ஆளிலையில படுத்திருந்த நேரத்தை உபதேசம் பண்ண மந்திரம் இது. என்ன மாயிலிருந்து விலகி சிருஷ்டி ஆதிகளை ஆரம்பிக்கிறதுக்காக அதெல்லாம் தூக்கிட்டே இருப்பார். மாயாவையை விட்டு விளக்க முடியாது. அது பெரிய ஒரு பாறாங்கல் ஆடு மாதிரி ஒரு கவச்சம். சரீஸ்வரனுடைய அந்த பிரேக் பண்ண முடியாத கரிமண்டலத்தினுடைய அது மாதிரி ஒரு பெரிய கவச்சம் அது. அந்த யோகா நித்ரா தேவியை நீக்கணுமானா இந்த மந்திரத்தினுடைய சக்தியினால மட்டும்தான் முடியும். சோ ஒருவன் மந்திரம் ஜபிப்பதனால என்ன ஆயிடும் அப்படின்னா, அவனுடைய அறிவில்லாய்மை இறந்து போய் அறிவு மேலோங்க ஆரம்பிக்கும். அறிவு என்றது ஒரு விஷயம் மேலோங்க ஆரம்பிச்சா நமக்கு விவேகம் வந்துவிடும். விவேகம் வந்து விட்டா நமக்கு தெரிஞ்சு போயிட்டு இது சத்தியம், இது போய். அதனாலதான்
ஒரு மனிதன் மந்திரம் சொல்றத பிரபா மந்திரம் சொல்ற நேரத்துல அடுத்த மந்திரம் ஜெபிக்கிறதுக்குள்ள யூ மஸ்ட் கிவ் எ ஸ்மால் கேப். அந்த கேப் அதிகரிச்சுக்கிட்டே போனோம். 4 மாத்திரை, 8 மாத்திரை, 12 மாத்திரை, 16 மாத்திரை, இப்படி போயிட்டே இருக்குது. அப்படி ஒருவர் நிர்விகல்ப சமாதியில எத்தினவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பிரேக் போட்டவர் some years he will go. நெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீப்பா போயிருக்கிறதுக்குள்ள வெளியில வர்றது அவ்வளவு கஷ்டமான விஷயம். போயிருக்கிறது எங்க? சூக்ஷ்ம மண்டலத்துக்குள்ள. சூக்ஷ்ம மண்டலம் கண்ட்ரோல் பண்றது யாரு? சுஷிரஹா, இறைவன். சூக்ஷ்ம மண்டலத்தை கண்ட்ரோல் பண்றது இறைவன். ஸ்தூல மண்டலத்திலே அவர்தான் கண்ட்ரோல் பண்றார். ஆனா ஸ்தூல மண்டலத்தை ஜனங்கள் என்ன பண்றா? பார்டர் போட்டு எங்க ஊரு, எங்க பாஸ்போர்ட், எங்களோட விசா அப்படின்னு இது இவ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு பாவனையில. ஆனா சூக்ஷ்ம மண்டலம், சூக்ஷ்ம மண்டலத்துக்குள்ள ஒரு தடவை நம்ம நுழைஞ்சிட்டோமானா வெளியில வரதே கஷ்டம். வெளியில வரதுக்கு விருப்பமும் இருக்காது. அவ்வளோ பெரிய ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியும். அந்த சுகம் ஒரு திருப்த ஒரு நொடி நம்ம உடம்புக்குள்ள போடுது அப்படின்னா சும்மா ஒரு 200 வால்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரஸ் இது கிரியேட் பண்றது. அதனாலதான் பிரணவத்தை ரொம்ப பயபக்தி பூர்வமாக புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு அதோட பண்ற நேரத்துல நல்ல எஃபெக்ட் இருக்கு.